ஹாய் எவ்ரிவன். ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா சேம் பேப்பர் காப்பி அப்ளை பண்ண ப்ரொசீஜர்லேயே நீங்கள் ரீவல்யூஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீவல்யூஷனுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக தான் வச்சுருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் தான் வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? வரும்போது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுக்குறேன். அதே மாதிரி பேப்பர் காப்பி அப்ளை பண்ணும்போதே நிறைய பேர் பேமெண்ட்டு 2-3 டைம்ஸ் பண்ணிவிட்டு நிறையா ஃபெயில்ட் ஆயிருந்துச்சின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருந்தோம். அது போக அது பேமெண்ட் ஆச்சா ஆகலையா அப்படின்ற டீட்டெயில்ஸு தெரியாமல் நிறைய பேர் இருந்தோம் இல்லையா? ரீசெண்டாக இப்போ ஒரு அப்டேட்டும் போர்ட்டலில் இருக்குது. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பேமெண்ட்டு புதுசாக ஒரு காலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேப்பர் காப்பியாக இருந்தாலும் சரி, ரீவல்யூஷனாக இருந்தாலும் சரி, அதில் பேமெண்ட் ஏதாவது போயிட்டு ஸ்ட்ரக் ஆகி ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும்தான் டிடெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் செகண்ட், தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேன்சல் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த போர்ட்டல்லே வந்து நீங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபெயில்ட் ஆனால் மட்டும் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா?